Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறேன்னா கருப்பு கவுனி அரிசி. இது பாத்தீங்கன்னா weight loss பண்ணனும்னு நினைக்கிறவங்க இது வந்து டெய்லி யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது இல்லாம நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதுல இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசின்னு கடையில கிடைக்கும். இத நம்ம வாங்கிக்கலாம். இத வாங்கி நான் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பவுல்ல பாருங்க நான் தண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த கவுனி அரிசியை இதுல போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு அழுக்கு வருதுன்னு. இத ஒண்ணுக்கு ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம். பாருங்க நான் கழுவிட்டு நான் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அரிசி பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் நம்ம வச்சிட்டோம். இப்போ நம்ம வறுக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த கழுவி வச்சிருக்கிற இந்த அரிசி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமா வச்சு இந்த அரிசியை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற சத்து என்னன்னு பார்த்தோன்னா புரதச்சத்து நிறையா இருக்குது. அதே மாதிரி நார்ச்சத்து, இரும்பு சத்து, அப்புறம் வைட்டமின் இ, கால்சியம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இல்லாத சத்தே இல்லைன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இதில் நிறைய ஏகப்பட்ட நன்மை கொடுக்கக்கூடிய சத்து இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது நமக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது. இந்த கஞ்சி டெய்லி நம்ம காலையில் டைமில் டிஃபனுக்கு பதில் இந்த கஞ்சி வச்சு குடிக்கும்போது நல்லா பார்த்திங்கன்னா உடல் இளைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வச்சு குடிக்கும்போது நல்லா நமக்கு பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இன்ஸ்டண்ட்டாக பண்ணி வைக்கும்போது நம்ம குயிக்காக பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு. வந்து ட்ரையாக தான் நான் வறுத்துட்ருக்கேன். இதுவே இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அரிசி படப்படன்னு பொரிய ஆரம்பிக்குது. இப்போ பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம், ஆறட்டும். இப்போ இந்த அரிசி ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ இதை நம்ம ரவை மாதிரி உடைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நான் ரவை மாதிரி உடைச்சிட்டேன். நம்ம இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா வேணுங்கிறப்ப கஞ்சி வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் டப்பால நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி கஞ்சி காய்ச்சலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இது தண்ணி கொதிக்கிட்டோம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த அரிசியை அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். நான் இந்த 3/4 லிட்டருக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஃப்ளேம் வந்து மீடியமா வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமா தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு மினிமம் ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வேக வச்சோம்னா நல்லா வெந்துக்கும். இடையில நம்ம கலந்து விட்டுக்கணும், ஏன்னா அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது பாருங்க கொதிக்கும் போதே நல்லா கமகமன்னு வாசமா இருக்கும். நமக்கு கஞ்சி குடிக்கணும்னு ஆசையா இருக்கும். நல்லாவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த கஞ்சி குடிக்கிறதோட நன்மை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அது வந்து நமக்கு நல்லா குறைச்சி நமக்கு நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரித்து கொடுக்குமா. அதே மாதிரி இந்த கேன்சர் வராமல் தடுக்கிறோடைய இதுவுமே இந்த கஞ்சி குடிக்கும்போது இருக்குது. அதே மாதிரி வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா, பார்த்திங்கன்னா நம்ம குடல் ப்ராப்ளம், வயிற்று புண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதெல்லாம் குடிக்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு நல்லா 1 மாதம் குடிக்கும்போது நல்ல பெனிஃபிட் இருக்கும். அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப நல்ல
ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரத்த சோகை இருக்கிறவங்களும் இது வந்து நம்ம டெய்லி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரத்த சோகையை நல்லா சரி பண்ணுது. நல்லா உடல் வந்து எடை நல்லா குறைக்கும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா இது நல்லா அதிகரிக்கும். ஒரு சிலர் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் ரொம்ப அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நம்ம கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ஆற திக்காகும். அவ்வளோதான், நம்ம கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.